This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் நடந்த உண்மை சம்பவம், அதுவும் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் இப்போ வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கொடைக்கானலில் தெரு நாய்களின் அட்டகாசம் வந்துட்டு ரொம்ப அதிகங்க. நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம சுதந்திரமாக ரோட்டில் நடக்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு தெருநாய்கள் வந்துட்டு பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும் ஒரு சில ஏரியாக்களில். ஓகே, அதில் வந்துட்டு இப்போது உச்சகட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4 பேர்த்த ஒரே டைமில் கடிச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் சிவியராக. ஓகேங்களா? ஸோ அந்த 4 பேரும் இப்போ வந்துட்டு அரசு ஆஸ்பத்திரியில் வந்துட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்காங்க. இதை குறித்து அந்த பகுதி மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாய்களை பிடிக்குமாறு நகராட்சிக்கு வந்துட்டு ஒரு வலியுறுத்தல் வச்சிருக்காங்க. பட் நகராட்சி எப்போ பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியாது. இந்த தெருநாய்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகம். இதை நகராட்சி உடனே ஒரு முன்பதிவாக எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், முன்னெச்சரிக்கையாக எடுத்து. ஸோ இது வந்துட்டு கொடைக்கானலில் மட்டுமா அப்படின்னா கொடைக்கானலில் மட்டும் இல்லைங்க, நிறைய பக்கம் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக அவங்கவங்க நகராட்சியில் ஒரு முறை வைங்க. அதாவது வந்துட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாயை வந்துட்டு பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி பிடிச்சிட்டு போனால் மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு விடுதலை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குழந்தைய கடிச்சு கொன்னே போட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிவியரான விஷயம் இது. இதை வந்துட்டு சீரியஸான விஷயம். இதை வந்துட்டு சும்மா நம்ம நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம். வீட்டில் வளங்க, ஒன்றும் தப்பில்லை. வீட்டில் வளர்க்குற நாயை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. கட்டி போட்டு வளர்க்குற நாய் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் தெருநாய்கள் அப்படின்னா இந்த மாதிரி கடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. அவங்கவங்க பகுதியில் அவங்கவங்க போய் கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கள். ஓகேங்களா? அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாய்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்னும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.